ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த 3 கலர் யான் சூஸ் பண்ணியிருக்கேன். மூணுமே 6 ப்ளே யான் தான். ஹூக் சைஸ் வந்து 4.5 mm ஃபாலோ பண்ண போகிறேன். தென் சிசர். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எவ்வளோ செயின்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கர் யானில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 36 செயின் போட்டுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செயின்ஸோட கவுண்ட் வந்து கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். செயின்ஸோட கவுண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 4 அந்த மாதிரிலாம் இல்லை. ஆட் நம்பர், ஈவன் நம்பர், எனி நம்பராக இருக்கலாம். ஸோ நான் வந்து 36 செயின் போட்டிருக்கேன். இப்போ எப்பொழுதும் நம்ம ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செயினை விட்டுடுங்க. செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒரு செயின்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸோட கவுண்ட்டை வந்து கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. டோட்டலாக எனக்கு 35 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ செயின்ஸ் போடுறோமோ அதுலேருந்து 1 மைனஸ் ஆகி வரணும். நம்ம 36 செயின் போடுறோமோ இப்போ எனக்கு 35 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே அகெயின் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே போல் நம்ம டோட்டலாக 10 ரவுண்டு பண்ணணும். இன்னும் 8 ரவுண்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ போடணும். ஸோ ஒவ்வொரு ரோவும் ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஒரு செயின் போட்டு திருப்பணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இதே வந்து ஒரு 10 ரோக்கு வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே போல் லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நல்லா ஈவனாக இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். வந்து 8 இன்ச் இருக்குது. நீளம் வந்து 8 இன்ச் இருக்குது. அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ 4 ப்ளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் இன்ச்சஸில் சொல்கிறேன். ரோஸ் வந்து உங்களுக்கு மாறலாம். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரோஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சுற்றி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஒரு செயின் போட்டிருக்கோம். அடுத்து பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு கேப்லேயும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு ரோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் 35 இப்போ எனக்கு வந்து 35 சிங்கிள் க்ரோஷே வந்தது இல்லையா? அதே போல் 35 சிங்கிள் க்ரோஷே வருதா, இல்லை நீங்கள் எவ்வளோ கவுண்ட் போடுறீங்களோ அது இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் ஈவனாக கிடைக்கும். இல்லைனா வந்து ஷேப் மாறிடும். எங்கேயாவது ஒரு ஸ்டிச்சு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இதுபோல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ 3 செயின் போட்டோம்ல, அதே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 அதே ஸ்டிச்சில் 2 3. ஸோ டோட்டலாக 4 டபுள் க்ரோஷே. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அது இல்லாமல் 3 போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 விட்டுடுங்க. 4ஆவதுல போயிட்டு 4 டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். 1 2 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 4th ஸ்டிச்சில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3
4. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th போயிட்டு 4 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இதே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். அடுத்து இருக்க 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். 4வது ஸ்டிச்சில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்படியே இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக எனக்கு 2 ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்து 2 ஸ்டிச்சு, அதாவது 4 ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 2த்துக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 செயின் 1 2 3. இப்போ இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பண்ணணும், ஸ்டிச்சில் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம 4 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். அதில் 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இன்பிட்வீன் ஒரு கேப் தெரியும். அந்த கேப்பில் போயிட்டு நம்ம 4 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 செயின் போட்டுட்டோம். இது வந்து 2வது டபுள் க்ரோஷே 3 4 1 2 3 4. அடுத்து அதே போல் தான் இப்போ ஒவ்வொரு 4 டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, போன ரவுண்டில் போட்டது, அதில் 2க்கு இன்பிட்வீனில். ஸோ இந்த மாதிரி 2த்தை விளக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேப் தெரியும். அந்த கேப்குள்ளார போயிட்டு தான் நம்ம பண்ணணும். நாலு டபுள் க்ரோஷே வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரும். ஒவ்வொரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து இந்த செயின் 3யில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டிச்சிலையும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரே இடத்துல வராது. ஒவ்வொரு ரோ நீங்கள் போடும்பொழுதும் ஒரு அந்த 4 டபுள் க்ரோஷேல மாறி மாறி வரும். ஸோ அப்படி தான் வரும். அது வந்து தப்புன்னு நினச்சிக்காதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு 4 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் இன்பிட்வீனில் இருக்க கேப்பில் போயிட்டு நம்ம 4 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 3 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். மூணாவது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு அடுத்த இருக்க கேப்லையும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், இந்த சென்டர் கேப்லையும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3 செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரவுண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து கலர் சேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் 5 ரவுண்டு பண்ண போகிறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி க்ரீனில் வந்து டோட்டலாக 5 ரவுண்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். க்ரீன் அண்ட் ப்ளூவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயும் ப்ளூலேயும் 5 ரவுண்டு பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5. ஸோ இப்போ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3ல் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் போட்டாச்சு. இப்போ சென்டர் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு கலரை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ புதுசாக அட்டாச் பண்ணியிருக்க கலரில் 3 செயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போடும் பொழுதே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ரோ ஒரு கலரில் கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து 5 ரோக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ உங்கள்கிட்ட 6 ப்ளே 8 ப்ளே யான் இல்லை அப்படின்னா 4 ப்ளே 3 ப்ளே இருந்துச்சுன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பர்பிள் கூட என்கிட்ட வந்து 6 ப்ளே இல்லை, நான் 3 ப்ளே தான் டபுளாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு பர்பிளில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ பர்பிளில் ஃபுல்லாக 5 ரோ பண்ணிட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணணும், இல்லை இன்னும் லென்த்தாக வேணும்னா கூட நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை எப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஹைட் போதும். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் சைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த ஹைட் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு லாஸ்ட் ரோ வந்து ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே எப்போவுமே எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே போல் தான் பண்ணணும். சென்டராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரோ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இப்படியும் விட்டுடலாம், இல்லை நான் பண்ணுற இந்த லாஸ்ட் ரோவும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க புது கலரில். பர்பிள் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அதில் ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறோம். இன் பிட்வீன்லாம் கிடையாது. ஒரு செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். அடுத்து இருக்கிற ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இதே போல் தான் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இயரிங் அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த இயரிங்கில் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த எட்ஜ் வந்து நல்லா ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த ஸ்டிச் நம்ம பண்ணோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. இந்த ரவுண்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லென்த்தாக வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் 2-3 ஹேண்டில் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வர ஹேண்டிலில் உங்களுக்கு எது இதுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கோ, இல்லை எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஹேண்டில் பேட்டர்ன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி செயின் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து ரெடிமேடாகவே இந்த மாதிரி நிறைய பேக் செயின்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஹூக்கோடையும் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே வந்து இதில் ஹேங் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளோட ஹேண்ட் பேக்கோ இல்லை பர்ஸ்லேயும் வந்து அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லிங் பேக்குக்கெலாம் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செயின்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் நிறைய ஹேண்டில்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. லெதரில் கூட அவைலபிளாக இருக்குது. லெதர்லேயும் நான் ஒன்று காமிக்கிறேன். லெதர்லேயுமே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு, அந்த ப்ரௌன், இந்த மாதிரி ஷேட்லலாம் உங்களுக்கு கிடைக்கிது. நான் லிங்க் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் லிங்க்கில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையே வருது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். நான் லிங்க் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனும் செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் லிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெதர்லேயுமே உங்களுக்கு சைடில் வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் போதும், பேஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. எல்லா ஹேண்டில் வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறதுனால உங்களுக்கு லென்த்தாக வேணாலும் லென்த்தாக வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கீ செயினும் ஏதாவது வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சேனலில் இந்த கீ செயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும், ஒரு குட்டி பேக், மினி பேக் வந்து எப்படி பண்ணுற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலன்னா வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலர்ஸும் வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் பர்சனல் யூஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் எங்களுக்காக பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நான் அப்லோட் பண்ணுற இந்த கன்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது, நான் சொல்லி தரதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தாராளமாக. அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேரும் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு க்ரோஷே கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.